எங்கள் அம்மா எனக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. வாங்க என் கூட சேர்ந்து படிக்கலாம். பாப்பா, நீ எனக்கு அம்மா. நான் உன்னை 10 மாதம் சுமந்தேன். ஆனால் நீ என்னை காலம் முழுவதும் சுமக்கிறாய் என் தாயாக. காலம் முழுவதும் உனக்கு நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு பிள்ளையாக நான் பிறக்க வேண்டும். உன்னை என் பிள்ளை என்று சொல்வதற்கு கடவுளிடம் 100 கோடி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பாப்பா. எல்லாரும் என்னை குண்டாக உள்ளேன், கால்வலி, நீ எல்லாம் எப்படி நடக்க போறன்னு கேலி செஞ்சாங்க. உனக்கு புருஷன் இல்லை, இது புள்ள, நீ எல்லாம் எப்படி புள்ள வளர்த்துருவேன்னு சொன்னாங்க. முன்னாடி என்னோட சிங்கக்குட்டி இருக்கான்னு சொல்லி கால் சட்டை தூக்கி பெருமையை சொல்வேன் அடி செல்லம். என் சின்ன வயசுல என் அப்பா அம்மா 2 பேரும் என்னை நடக்க வைத்தனர். வயசான பிறகு எனக்கு என் வீட்டு மகாலட்சுமி வந்து ஒரு இடமும் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கண்ணீர் விட்ட போது என்னை மகிழ வைத்தது என் பாப்பா தங்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லை. அழுதுருக்கேன், ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் என் கூடவும் எனக்கு மகள் பரிசாக கொடுத்து எனக்கு மகாலட்சுமி கொடுத்துருக்கிறார் அந்த கடவுள். என் அப்பா காலம் முழுவதும் உனக்கு சோறு போடணும்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பார். ஆனால் என் பொண்ணு தேவதை ஒரு நாளும் உனக்கு சோறு போடணும்னு சொல்லி காட்டுனதில்லை. நிஜமா நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எத்தனை ஜென்மம் தவமோ தெரில இந்த மாதிரி மம்மி கிடைச்சதுக்கு. என்ன சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு சிப்ளிங்ஸ் இல்லாத குறை, என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, இப்படி எல்லா ரோலையும் நீங்கள் தான் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் and thank you so much for God.